மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டாபிக் நமக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரேராக கொஸ்டின் கேட்குற ஒரு ஏரியா தான். எப்போவுமே கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டாக அந்த முக்கியமானதை மட்டும் நம்ம வந்து நான் வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன். இதெல்லாம் முக்கியம்னு சொல்லுறேன். அட்லீஸ்ட் இந்த முக்கியமானது மட்டுமாவது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே படிக்கிறதுனா கூட படிக்கலாம், உங்கள் இஷ்டம். இதை மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒருவேளை நான் படிக்காமல் போயிட்டு வந்துச்சா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். கிளாஸ் மட்டும் நல்லா கவனிச்சிங்கனாலே நீங்கள் வந்து இதை கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை. சுற்றுச்சூழல் மாசுபடுதல். ஃபர்ஸ்ட் வந்து மாசுபடுதல்லாம் என்னன்னு பார்க்கணும். அப்போதான் நமக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுதல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மாசுபடுதல்லாம் என்னன்னா, இயற்கையில இல்லைன்னா இயற்கை சூழல்ல அசுத்தம் விளைவிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அசுத்தங்கள் செய்யறது தான் நம்ம என்ன சொல்றோம், மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இயற்கை சூழல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஸோ இந்த விஷயத்த பண்ணா இதுல ஏதோ ஆபத்து அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதான் மாசுபடுதல் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாசுபடுதல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வகைகளா பிரிச்சிருக்கோம். காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், ஒலி மாசுபடுதல், மண் மாசுபடுதல், ஒளி மாசுபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 5 வகையா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது. மக்கும் மாசுபடுத்திகள், மக்கா மாசுபடுத்திகள் அப்படின்ற 2 டைப் வேற இருக்குது. ஓகே, அதாவது மக்கும் மாசுபடுத்திகள்லாம் ஒரு விஷயம் நம்மள வந்து இயற்கையை மாசுபடுத்துது, ஆனா ஈஸியா மக்கி போயிருது. இப்ப தாவர கழிவுகள் அப்படின்றது ரொம்ப நாளா இருக்கும்போது அதுல ஸ்மெல் வரும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து அதனால நமக்கு வந்து மாசுபாடு அடையுது, ஆனா கொஞ்ச நாள்ல மக்கி போயிருது, பிரச்சனை இல்லை. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலது மக்காது இருக்கும். ஓகேங்களா? அதாவது உயிரியல் சூழ்நிலைகளால அதை வந்து மக்க வைக்க முடியாது. எடுத்துக்காட்டாட்டு உலோக கழிவுகளா இருக்கட்டும், பிளாஸ்டிக் கழிவுகளா இருக்கட்டும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையாவே அது வந்து எதுவும் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்காத மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஒவ்வொன்றா பார்த்துடலாம். காற்று மாசுபடுதல். காற்று மாசுபடுதலுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. யாருன்னா காற்று மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தல் சட்டம் 1981 ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் அப்படியே நாங்க தான் சொல்றேன். சுற்றுச்சூழல் சொத்து தாவரங்கள், சுற்றுச்சூழல் சொத்து தாவரங்கள், உயிர்கள் மற்றும் மனித இனம் ஆகியவற்றுக்கு ஊறு விளைக்கும் அளவுக்கு காற்று மண்டலத்துல திட, திரவ அல்லது காற்று வடிவ பொருட்கள் கலந்திருப்பதையே காற்று மாசுபடுதல் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ காற்று மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா திட, திரவ அல்லது காற்று வடிவ பொருட்கள் இது வந்து மிக்ஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம், காற்று மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாசுபடுத்திகளுடைய வகைகள் என்னன்னு பார்க்கும்போது, இந்த காற்று மாசுபடுத்திகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா என்னவா இருக்குன்னா, பொதுவா மேக்சிமம் காற்றா தான் இருக்கு, ஒரு கேஸா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திடப்பொருட்களும் சிலது கலந்துருது. அது என்ன சொல்லுவாங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பெரும்பாலும் காற்று மாசுபடுத்துறது ஏதோ ஒரு கேஸா தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சல்பர் ஆக்சைடுகள், நைட்ரஜன் ஆக்சைடுகள், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுகள், ஹைட்ரோ கார்பன், இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஆகுது. அதே மாதிரி துகள்களும் இருக்குது. துகள்கள்னா அதில் வந்துடும், திடப்பொருட்கள் வந்துடும். இப்போ வந்து உயிருள்ள துகள் பொருட்கள், அதாவது பாக்டீரியா, ஃபங்கஸ், அப்புறம் மைக்ரோ ஃபங்கஸ், பாசிகள். ஓகே, அதே மாதிரி வந்து புகை, தூசி, மூடுபனி, கரும்புகை, இதெல்லாமே வந்து துகள்கள். கரெக்ட் தானே? ஸோ இதெல்லாமே இதுல வந்துருது. ஸோ அப்போ வந்து நான் வச்சுக்கோங்க, பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வாயு நிலை காற்று மாசுபடுத்திகள் எதெல்லாம்னா சல்பர் ஆக்சைட்ஸ் எல்லாமே, அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடுகள், கார்பன் ஆக்சைடுகள், ஹைட்ரோ கார்பன் எல்லாமே இதுல வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இந்த துகள் பொருள் மாசுபடுத்திகள் வந்து என்னெல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்றது இது கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி சுரங்க தொழிலாளருக்கு கருமை நுரையீரல் நோயால வந்து பாதிக்கப்படலாம். நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் வந்து கருமை நுரையீரல் நோயால வந்து பாதிக்கப்படலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூற்பாறை தொழிலாளர்கள், ஸோ இந்த நூல் நெய்யற இடத்துல வேலை பார்ப்பாங்க இல்லையா, பஞ்சில நூல், அங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்மை நுரையீரல் நோயால வந்து பாதிக்கப்படலாம். ஓகேங்களா? அதே மாதிரி லெட்டு. ஓகே, லெட்டு. ஸோ லெட்டு துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குழந்தையுடைய மூளையை வந்து பாதிக்குது. அதே மாதிரி பார்க்கும் திறனை வந்து குறைக்குது. ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா துகள் மாசுபடுத்திகள் இந்த வானூர்திகள் இருக்கட்டும், மோட்டார் வாகனங்கள் இருக்கட்டும், அதுல இருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாமே பிரச்சனை தான் உண்டு பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
துகள் பொருள் மாசுபடுத்திகளுடைய தீய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் முக்கியமானது, இந்த மூணுமே முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இனியும் கேட்பாங்க. இப்போ வந்து ஜென்ரலா காற்று மாசுபடுதலுடைய காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல வெளியிடக்கூடிய புகை. காற்று மாசுபடுதல் காரணங்கள்ல வாகனங்கள்ல வெளியிடக்கூடிய புகை. வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கரியமில வாயு கலந்த புகையை வெளியிடுறதுனால வளிமண்டலத்துல ஆக்சிஜன் அளவு குறைந்து சுற்றுச்சூழல் வந்து அஸ்தமடையுது. தான் கான்செப்ட் ஓகேங்களா. என்ன ஆகும்னா வாகனங்கள் வந்து கரியமில வாயு கலந்த புகை வெளியே வரும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல ஆக்சிஜனுடைய அளவை வந்து குறைக்கும். ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைகிறது அப்படின்றதுதான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் வாகனங்கள், இது உங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும் அப்படிதானே. ஸோ அது என்ன அப்படின்றத பாருங்க. இது கரியமில கலந்த புகை வந்து வெளியிடும் போது என்ன ஆகும்னா ஆக்சிஜன் அளவு வந்து குறையுது ஓகேங்களா. வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு வந்து பாத்தீங்கன்னா குறையுது ஓகேங்களா. அடுத்து பாருங்க புதை படிவ எரிபொருளில் மின்சார திட்டங்கள் ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா மின்சாரம் தயாரிப்பதற்காக பெட்ரோல், டீசல், சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு தான் மோசமானது ஓகேங்களா. சாரி, அதாவது பெட்ரோல் டீசல் நம்ம யூஸ் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து வெளியிடுது. பெட்ரோல் டீசல் பயன்படுத்தும் போது சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியிடுது. ஸோ இது ஒரு முக்கியமானது, சல்ஃபர் டை ஆக்சைடு ஓகே. ஸோ இது வந்து வெளியிடுது. இதனால சுற்றுச்சூழல் வந்து சுற்றுச்சூழல் காற்று மண்டலத்துல அசுத்தமான வாயுக்கள் வந்து கலக்குது. லேட்டரா இது வந்து என்ன பண்ணும், அமில மழைக்கு காரணமா அமையும் ஓகேங்களா. இது வந்து எதுக்கு காரணமா அமையுது, அமில மழைக்கு காரணமா அமையுது ஓகேங்களா. ஸோ அப்போ புதை படிவ எரிபொருள்ல மின்சார திட்டங்கள் தயாரிக்கும் போதும் இந்த மாதிரி விஷயம் நடக்குது ஓகேங்களா. புதைப்படிவம் ஃபாசில் ஃபியூல்ஸ். அப்புறம் தொழிற்சாலைகள்ல வெளியேற்றும் புகை நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ பெரிய இயந்திரங்கள் வந்து வெளியேற்றுறதுனால காற்று மாசுபடுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட கட்டுமானம் மற்றும் வேளாண்மை நடவடிக்கைகள்ல இது என்ன சார், ஸோ பழைய கட்டிடங்களை இடிக்கிறதுனால புதிய கட்டங்கள்ல சிமெண்ட் பயன்படுத்தும் போது துகள்கள் வந்து காற்றுல கலந்து என்ன சொல்றது காற்றை மாசுபடுத்துது. அதே மாதிரி விவசாயத்துல உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தும் போது இப்போ வந்து தெளிக்கிறாங்க இல்லையா, ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஈஸியா காற்றுல வந்து மிக்ஸ் ஆகுறது ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே பூமியே தன்னைத்தானே மாசுபடுத்தி கொள்ளும் ஓகேங்களா. ஆக்சுவல் தெரியுமா எப்படி, காட்டுத்தீ தானா நடக்கிறது, எரிமலை வெடிக்கிறது ஓகே. அப்புறம் வந்து தீ, தூசு புயல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை காரணங்கள் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம இதே சேம் டைம் அப்படியே செயற்கை காரணங்கள்லாம் வீட்டு நடவடிக்கைகள். நம்ம வந்து வீட்டுல கொசுக்கொல்லி பயன்படுத்துறதாகட்டும் ஓகேவா, எலிக்கொல்லி, விறகு, வாசனை திரவியங்கள், ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்றதாகட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்றை மாசுபடுத்துது. இந்த காற்று மாசுபடுறதுனால என்னென்ன விளைவுகள் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஈஸியா இருக்குது, எல்லாமே தெரிஞ்சது தானே. அவர் ரீட் பண்ண புரியுது இல்லையா ஓகே. ஸோ காற்று மாசின் விளைவுகள் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது சுவாச பிரச்சனைகள், மூச்சு திணறல் ஏற்படுறது, இதய கோளாறு ஓகேங்களா. சுவாசம் மற்றும் இதய கோளாறு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கும் தரத்துல நமக்கு காற்று இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், மூச்சு திணறல் ஏற்படும் அப்படிதானே. ஸோ வீட்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சமைக்கும் போது என்ன சொல்றது, தாளிக்கும் போதெல்லாம் நிறைய இது நடக்கும் அப்படிதானே. திடீர்னு புகை வந்து அதிகமா வரும், நம்மளால சுவாசிக்க முடியாம டக்குன்னு ஒரு இதாகும், அப்படி தெற்காகும், தும்மல் வரும், இல்லை மூச்சு அடைக்க ஏதாவது நடக்கும் அப்படிதானே. ஸோ அப்போ அந்த காற்று வந்து அப்போதைக்கு உடனே கத்த ஜன்னலாம் திறந்து போட்ட உடனே அது ஃப்ரீ ஆயிரும். அப்போ அப்போதைக்கு இந்த காற்று சுவாசிக்கிறதுக்கு எதுவா இல்லை அப்படின்றதான் மீனிங் ஓகேங்களா. ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு வந்து சுவாசம் மற்றும் மூச்சு, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி நீங்க வந்து வெளியே கற்பனை பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ என்னெல்லாம் வருது இதனால பிரச்சனை, புற்றுநோய் வருது, ஆஸ்துமா வருது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பா குழந்தைகளுக்கு நிமோனியா இதனால வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு அடையறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா புவி வெப்பமடையுது, குளோபல் வார்மிங் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். குளோபல் வார்மிங் ஓகேங்களா. ஸோ குளோபல் வார்மிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று மாசு வளிமண்டல வெப்ப அளவை வந்து உயர்த்துது. காற்று மாசு வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல வெப்ப அளவை வந்து உயர்த்துது. இதனால என்ன பாருங்க, துருவ பகுதி பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயருது. கரெக்ட் தானே. அது ஜென்ரலா வந்து காற்றுல வந்து என்ன ஆகும்னா, இது என்ன கான்செப்ட் பாருங்க, ஈஸி. காற்றுல நிறைய துகள்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு ஓகேங்களா.
முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுத்தமானது வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, ஹீட் வந்து வெளியே போயிடும். இப்ப என்ன பண்ணுது, இந்த ஹீட்டை வந்து இந்த காத்து வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. அப்போ பூமி ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி விட இன்னும் ஹீட் ஆகுது. புரியுதா? இந்த காற்று மாசு வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல வெப்ப அளவை உயர்த்துது. எப்படி வெப்ப அளவை உயர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ் எல்லாமே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? காற்றுல கலந்துள்ள இந்த வாயுக்கள் எல்லாமே ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. ஆட்டோமேட்டிக்கா வளிமண்டலம் ஹீட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், கம்பேரிட்டிவ்லி முன்னாடி விட ஹீட் ஆகுது. அப்படிதானே? ஸோ ஹீட் ஆனா என்ன ஆகும், அங்க முக்கியமா ஃபர்ஸ்ட் பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது, கூலிங்கா இருந்துச்சு, உள்ள வந்து ஃப்ரெஷ் ஏர் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரமா ஃப்ரெஷ் ஏர் போகல, ஏன்னா கரண்ட் இல்லை. ஃப்ரெஷ் ஏர் போகாத உடனே ஹீட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அங்குள்ள பனிக்கட்டியெல்லாம் உருக ஆரம்பிக்குது இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டி அதிகமா இருக்குது. இந்த பனிக்கட்டிகள் உருக உருக என்ன ஆகும்னா கடல் மட்டம் உயரும். உயரும் போது பக்கத்துல உள்ள லேண்ட் ஏரியாலாம் உள்ளுக்குள்ள போகும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்த கண்டிஷன்ல போயிட்டே இருந்து, அதாவது இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த புவி வெப்பமடையில தடுக்கிறதுக்காக எந்த மெஷரும் நம்ம வந்து பெருசா எடுக்கல அப்படின்னா, 2050ல சென்னையுடைய பல பகுதிகளே, சென்னை, மும்பை இந்த மாதிரி கடலோரத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து பூமி வந்து கடலுக்குள்ள போயிருக்கோம். ஓகேங்களா? ஓரளவுக்காவது உள்ள போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால சில உயிரினங்கள் அழியலாம், சில உயிரினங்கள் இடம் மாறலாம். ஸோ புவி வெப்பமடைதல் ரொம்ப மோசமான விஷயம். காற்று மாசுபடுதல் அதுக்கு ரொம்ப 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 ஒரு உந்து சக்தியா இருக்குது. ஸோ காற்று மாசுபாடு அடையாமல் பாதுகாத்துக்கிறது நம்முடைய பொறுப்பு. ஓகே. அமிலமலை அடுத்தது ஆசிட் ரெயின். இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்பாங்க, அமிலமலைக்கு காரணமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஓகேங்களா? அதே மாதிரி சல்பர் ஆக்சைடுகள். ஓகேங்களா? இவங்க தான் காரணம். நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் சல்பர் ஆக்சைடுகள். இந்த நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆக்சைடு கலப்பதால தான் அமிலமலை வந்து பெய்யக்கூடிய ஆபத்து வந்து வருது. அமிலமலையால மனித குலம், விலங்குகள், பறவைகள், செடிகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அமிலமலையில முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது நைட்ரஜன் மற்றும் சல்பைடு ஆக்சைடுகள் காற்றுல கலப்பதால அமிலமழை பெய்யுது. ஸோ அடுத்து வந்து பாருங்க, தூர்ந்து போதல், யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காற்றுல அதிக அளவு நைட்ரஜன் கலந்துக்குது அப்படின்னா, ஓகேங்களா? காற்றுல அதிக அளவு நைட்ரஜன் கலந்துக்குது அப்படின்னா அந்த கலந்துறது நிறைய மிக்ஸ் ஆகி என்ன ஆகுது பாருங்க, தாவரங்கள் விலங்கினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள், விலங்கினங்கள், மீன் இதுலலாம் வந்து பெருமளவு பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. இதான் வந்து யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொதுவா நமக்கு வந்து யூட்ரோபிகேஷன் அப்படின்னா, ஓகே, ஸோ அப்போ யூட்ரோபிகேஷன் நீங்க ஞாபகம் நைட்ரஜன் அப்படின்றது. யூட்ரோபிகேஷன் அப்படின்னா பொதுவா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல சேர்றதுனால அங்க ஆல்கே வந்து அதிகமா வளருது. ஓகேங்களா? ஸோ ஆல்கே அதிகமா வளர்ந்துச்சுன்னா நைட்ரஜனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குளம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? குளமோ ஏதோ ஒண்ணு. இதுல வந்து என்ன ஆகுது, ஆல்கே வந்து அதிகமா வளருது. ஆல்கே அதிகமா வளர்றது மூலமா என்ன ஆகுதுன்னா ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன் வந்து அதிகரிச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படையும். ஓகே. ஸோ இந்த ஊட்டச்சத்து அதிகரிப்பதனால எனது குளம் வந்து மாசுபடையுது, இல்ல நீர்நிலை வந்து மாசுபாடு அடையுது. ஓகேங்களா? இப்போ வந்து விவசாய நிலங்கள்ல ஈஸியா நடக்கும். ஏன்னா விவசாய நிலங்கள்ல ஈஸியா நம்ம வந்து உரம் யூஸ் பண்ணும்போது நைட்ரஜன் கிடைக்கும். அப்படிதானே? ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தான் யூஸ் பண்ணுவோம். என்பிகேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கே ஃபார் பொட்டாசியம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நைட்ரஜன் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் அமோனியா வடிவத்துல. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா நமக்கு வந்து விவசாய நிலங்கள்ல ஈஸியா அட்டாக் ஆயிரும். ஓகேங்களா? இதனால என்ன ஆகும், குளம் வந்து பச்சை கலர்ல மாறுறோம், துர்நாற்றம் வீசும். இதனால வந்து பாத்தீங்கன்னா போதிய ஆக்சிஜன் அண்ட் சன்லைட் கிடைக்காம உள்ள தாவரங்கள், நீர், மீன்கள் எல்லாமே நமக்கு வந்து பாதிப்படையும். தண்ணியை குடிக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதான் வந்து தூர்ந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க, யூட்ரோபிகேஷன். ஓகே. அடுத்தது வனவிலங்குகளின் எண்ணிக்கை குறைதல். காற்றில் கலந்திருக்கும் இதனால மனுஷன் மட்டும் இல்ல, வனவிலங்குகளுக்கும் பாதிப்பு. ஓகேவா? ஓசோன் மண்டலத்தை பலவீனமாக்குதல், இது அடுத்த பயணம் முக்கியமானது. வளிமண்டல அசுத்தம் ஓசோன்ல ஓட்டையை போட வைக்குது. அப்படிதானே? ஸோ O3ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஓட்டையை போட வைக்குது. ஸோ ஓசோன் படலம் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுது, நமக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்ல இருந்து யூவி
ஸோ யூவி ரேஸ் புற ஊதா கதிர்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. இப்போ இந்த ஓஷனுடைய திக்னஸ் வந்து நமக்கு குறையறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புற ஊதா கதிர்கள் நம்ம வந்து டைரக்டா தாக்குற அபாயம் வந்து, ஸோ இது கட்டுப்படுத்துறது மிஸ் ஆகி டைரக்டா நம்மளை தாக்குற அபாயம் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டா, அதாவது WHO ஹூவோட ஒரு டேட்டா, ஹூ என்னது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்களுடைய ஒரு டேட்டா சொல்லுது, உலக அளவில் ஒவ்வொரு நாளும் 15 வயதுப்பட்ட குழந்தைகள் 93% பேர், ஓகேங்களா, 93% பேர் 15 வயசுக்கு கீழே உள்ள 93% பேர்னா எவ்வளவு அதிகம், கிட்டத்தட்ட எல்லாருமே. ஓகேங்களா? மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதனால உடல் நலம் பாதிக்கப்பட்டு மோசமான துன்பத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 15 இயர்ஸ்க்குள்ள மோர் தேன் 93%, நியர்லி 93% குழந்தைகள், சைல்டு. இந்த காற்று மாசுபடுதலை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண முடியுமா, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ காற்று மாசுபடுதலை கண்ட்ரோல் பண்றதுக்கு மக்கள் வசிக்காத இடங்கள்ல ஆலைகள் அமைத்தல். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு டைரக்டா வந்து அட்டாக் ஆகாத மாதிரி மக்கள் வசிக்காத இடங்கள்ல ஆலைகளை அமைக்கிறது மூலமா நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலைகள்ல புகைப்போக்கி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல். என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஆலைகள்ல புகைகள் வெளியே வரும் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ் எல்லாம் உள்ளே கவர் பண்ணிட்டு வெறுமனே காத்து மட்டும் வெளியேற மாதிரி, இல்ல கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி விடுறது மாதிரி, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இது மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம், காற்று மாசுபாடை வந்து தடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மரம் மற்றும் செடிகள் நடுதல். ஸோ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு செல்ல அப்சர்வ் பண்ணிக்கும், ஆக்சிஜன் வெளியிடும். ஸோ அப்போ அதிகமா மரங்கள் வெளியிடுறதுனால, செடிகளை நடுறதுனாலையும் நமக்கு வந்து காற்று மாசை கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மரபு சாரா எரிபொருள் ஆற்றல்களை பயன்படுத்துதல். ஓகேங்களா? மரபு சாரா எரிபொருள் ஆற்றல்னா பயோகேஸ் ஆகட்டும், சிஎன்ஜி ஆகட்டும், எல்பிஜி, அதாவது மரபு சார்ந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் எரிக்கும் போது நமக்கு வந்து என்னது, காற்று மாசுபடுது. நிலக்கரி எரிக்கும் போது என்னது, காற்று மாசுபடுது. அதுக்கு பதிலா மரபு சாரா ஆற்றல் மூலங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எல்லாரும் வந்து பிரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணனால அதிகமா வாகனம் யூஸ் பண்ற மாதிரி, அதுக்கு பதிலா பொது போக்குவரத்து சாதனங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது காற்று மாசுபடுதலை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இது ஒரு கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. போபால் துயரம். போபால் துயரம் வந்து ஆக்சுவலா நடக்க பாத்தீங்கன்னா 1984 டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலையில இந்திய நகரம் போபால்ல ஒரு உலகிலேயே ரொம்ப மோசமான ஒரு ரசாயன பேரழிவு நடந்துச்சு. உலகத்திலேயே மோசமானது அப்படின்னு சொல்லலாம், அதிமோசமான அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் புக்ல. ஒரு மோசமான ரசாயன பேரழிவு வந்து நடக்கும். என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, யூனியன் கார்பைடு அப்படின்ற ஒரு நிறுவனம், என்ன நிறுவனம், யூனியன் கார்பைடு அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி ஆலையில ஏற்பட்ட ஒரு வெடிப்பு, இதனால நச்சுத்தன்மை கொண்ட வாயு வந்து என்ன ஆகுது, காற்றில வந்து கரையுது. என்ன நச்சுத்தன்மைனா மெத்தில் ஐசோசயனைடு. என்ன வாயு, மெத்தில் ஐசோசயனைடு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தில் ஐசோசயனைடு அப்படின்ற இந்த வாயு வந்து காற்றில கரைந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. இந்த காற்று வந்து, இந்த வாயு காற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் காற்றை விட 2 மடங்கு கனமானது. ஓகே, புரியுதா? நம்ம காற்று நம்ம நார்மலா சுவாசிக்கக்கூடிய காற்றை விட எக்ஸ்ட்ரா 2 மடங்கு, ஸோ காற்றை விட, நார்மல் காற்றை விட 2 மடங்கு கனமானது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, காற்றுல அது வந்து ஈஸியா மிக்ஸ் ஆகி கலந்து செல்ல முடியல, அங்கேயே ஸ்டக் ஆயிடுச்சு. ஆலை அந்த தொழிற்சாலை சுற்றியுள்ள பகுதிகளில் அப்படி ஒரு போர்வை போல அப்படி மூடி அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. இதனால நிறைய மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, நுரையீரல் தாக்கி சுவாசித்தல பாதிச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து பாதிக்குது. உயிர் பிழைத்தவங்க கூட இன்னைக்கு நுரையீரல்கள், மூளை, கண்ணு, இரைப்பை, குடல், நரம்பு மண்டலம், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போபால் துயர சம்பவம் 1984 டிசம்பர் 3. ஓகே, அதுல என்ன பேசுனா மெத்தில் ஐசோசயனைடு. ஓகே, எந்த நிறுவனம், யூனியன் கார்பைடு. ஓகேங்களா? இது ஒண்ணு.
லண்டன் பனிப்புகை. இது என்ன சார் லண்டன் பனிப்புகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒண்ணும் இல்ல. 1952ஆம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, லண்டன்ல ஒரு கடுமையான ஒரு பனிப்புகை. பனிப்புகை அப்படின்றது ஸ்மாக். நமக்கு டெல்லியில வந்து வருஷம் வருஷம் நடக்கும். ஓகேங்களா? சோ இங்க வந்து லண்டன் பனிப்புகை வந்து ரொம்ப கொடூரமா தான் இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல. நான் நேத்து கிளாஸ்ல சொல்லிருப்பேன் அப்படிதானே? ஸ்மாக் அப்படின்றது என்னது நமக்கு? ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஸோ ஃபாகும் ஸ்மோக்கும் பனிப்புகை அப்படின்றது ஆக்சுவலா ஸ்மாக். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஓகேங்களா? ஸோ என்னன்னா குளிர்காலத்துல லண்டன் நகரில் ஏற்பட்ட கடுமையான புகை மூட்டம் தான் இந்த இது. இது வந்து கிரேட் அதான் இங்கிலீஷ்ல பெரும் லண்டன் பனிப்புகை. இங்கிலீஷ்ல வந்து கிரேட் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 4 to 5 நாட்கள் நகரம் ஃபுல்லா ஒரு புகை மூட்டமா காணப்பட்டுச்சு. சூரிய ஒளியே பார்க்கவே முடியல மக்கள். அதனால நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாச கோளாறுகளால ஏற்பட்டு இறந்தாங்க. என்ன காரணம் இருந்ததுன்னா குளிர்காலம், அதிகமா பனி. வீடுகள்ல அந்த விறகு எரிக்கிறது, நிலக்கரி யூஸ் பண்றது எரிக்கிறது, அதே மாதிரி வந்து தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலைகள்ல உள்ள புகைகள் எல்லாமே மிக்ஸ் ஆகி காற்றுல கலந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் என்னாச்சு? இங்க எப்படி வந்து காற்று வந்து அதிக கனமா இருந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அந்த காற்று சுழற்சி இல்லாம போச்சோ, அதே மாதிரி அங்கேயும் காற்று சுழற்சி இல்லாம பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, அதிகமா நிலக்கரி எரிப்பால் ஏற்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பெரும் லண்டன் பனிப்புகை. ஓகே, இன்னும் சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த ஓகேங்களா? ஆயிரக்கணக்கான நுரையீரல், மூளை, கண்கள், இரைப்பை பாதிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ காற்று மாசுபடுத்தக்கூடிய முக்கியமான காரணிகள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு CO, அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு CO, கார்பன் டை ஆக்சைடு CO2, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் EM. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன், அப்புறம் வந்து பர்டிகுலர் மேட்டர், ஸ்மால் பர்டிகுலர் மேட்டர்ஸ் SPM, SO2, சல்ஃபர் டை ஆக்சைடு, மீத்தேன், அமிலமலை, NO2, SO2, பனிப்புகைகள், ஹைட்ரோ கார்பன்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? காற்றை மாசுபடுத்தக்கூடியது. இது ஒரு முக்கியமானது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சமீர் அப்படின்றது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஒரு செயலி ஒண்ணு வெளியிடுறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமீர். இது வந்து என்ன பண்ணா காற்று பண்பு குறியீட சொல்லும். ஓகேங்களா? காற்றினுடைய பண்பு. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுல இருக்கு அப்படின்றத வெளியிடும். இதான் வந்து சமீர் அப்படின்ற ஆப். ஸோ யார் வெளியிட்டாங்க? மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் சமீர் அப்படின்ற ஒன்று வெளியிட்டாங்க. காற்றினுடைய பண்பு குறியீடா வந்து நமக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், ஆக்ராவை சுற்றியுள்ள பல்வேறு தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய இந்த வாயுக்கள்னால இங்குள்ள வெள்ளை பளிங்கு கற்கள் வந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மாறிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னத்துல ஒண்ணு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று மாசுபடுதல்னால இந்த பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்குது. இதையும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அடுத்தது இன்னொரு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு ஆக்சிஜன் சராசரிகள் எடுத்துக்கிறான்னா 550 லிட்டர்ஸ் ஆக்சிஜனை சராசரியா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறான். நீங்க ஒரு நாளைக்கு 550 லிட்டர் இதை சுவாசிக்கிறீங்க, ஆக்சிஜனை சுவாசிக்கிறீங்க சராசரியாட்டு. ஸோ 2.75 லிட்டர் உள்ள ஒரு ஆக்சிஜன் உருளையோட விலை என்ன தெரியுமா? 6,500 ரூபா. அப்போ நீங்க கணக்கு பாருங்க, 550 லிட்டர் நீங்க ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் பாருங்க. 13 லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரம் ஒரு வருஷத்துல ஒரு நல்ல மரம், ஒரு ஆரோக்கியமான மரம், ஒரு நல்ல மரம் ஒரு வருஷத்துல எவ்வளவு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுதுன்னு கெஸ் இருக்குமா? இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா. அதை நினைவில் கொள்கை சம்திங் ஒரு பாக்ஸ்குள்ள போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1,375,000 கிட்டத்தட்ட 1 lakh லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, நம்ம சொன்ன அந்த ஆக்சிஜன் ரேட்டோட கணக்குக்கு 23,72,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து உற்பத்தி பண்ண கிட்டத்தட்ட 25 லட்சம் அளவுக்கு ஒரு மரம் நமக்கு. நம்ம நினைப்போம் ஒரு மரம் வளர்க்குறோம், அந்த மரத்துல நமக்கு வந்து ஏதோ மரம் வந்து பின்னாடி பயன்படும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வெட்டி எடுத்துக்கலாம், இல்ல நிழல் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க. ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மரம் ஒரு ஆண்டுல, ஒரு ஆரோக்கியமான மரம் ஒரு ஆண்டுல எவ்வளவு உற்பத்தி பண்ணுதா? எவ்வளவு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுது? 1 லட்சம், நியர்லி 1 லட்சம் லிட்டர் வந்து உற்பத்தி பண்ணுது. நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மரம், ஒரு நல்ல ஆரோக்கியமான மரம் எவ்வளவு ஆக்சிஜன் பண்ணுது? இது எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகேங்களா? நீங்க 1 lakh வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு ஒரு நாளைக்கு மனிதனுக்கு தேவை
மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 550 லிட்டர் பெர் டே வந்து அவனுக்கு தேவைப்படுது. ஓகே, ஜஸ்ட் இதை டிவைட் பண்ணி பாருங்க. 1,50,550 டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஒரு தோராயமான கணக்கு போடுங்க. ஓகே, ஒரு தோராயமான கணக்கு நம்ம என்ன சொல்லலாம், 1,00,000 வந்து 500 டிவைட் பண்ணலாம். என்ன வரும்? 500 டிவைட் பண்ணா என்ன வரும்? ஈஸியா டிவைட் பண்ணிடலாம்ல. 200 வருதா? கரெக்டா? அப்போ ஒரு மரம் நமக்கு வந்து 200 நாளைக்கு தேவையான என்ன தருது? 200 நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மரம் தேவைப்படுது. அப்போ ஆளுக்கு 2 மரங்களாவது என்ன பண்ணுங்க, வச்சு வளர்த்துருங்க. ஓகேங்களா, உங்களுடைய ஆக்சிஜன் தேவைக்காக ஒரு 2 மரங்களாவது வைத்து வளர்த்து விடுங்கள். அட்லீஸ்ட் அது உங்களுக்காக. ஓகேங்களா, உங்க வீட்டுல இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு 8 மரம், 8 ஒரு நல்ல மரம் மினிமம். மேக்ஸிமம் எவ்வளோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோன்னு வச்சுக்கோங்க, மினிமம். இது உங்க சார்பில் இருக்கும். புரியுதா? ஓகே, என்ன சார் புதுசா ஏதோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? ஸோ நம்ம இது வந்து நம்மளுடைய கடமை. இயற்கையை பாதுகாப்பது நம்முடைய கடமை, நம்முடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒன்று இல்லையா? ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று. லாஸ்ட்டாக வந்து காற்று தர குறியீடு எண் AQI, ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் AQIன்னு கேட்டிங்கன்னா ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ். ஓகே, வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காற்று வந்து மாசுபடுறது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபோனில் அந்த வெதர் செட் பண்ணிச்சுன்னு தெரியும். வெதரில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வெதரில் வந்து காட்டும்போது என்ன வெப்பநிலை காட்டும், AQIயும் காட்டும், ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸும் வந்து காட்டும். பார்த்துருக்கீங்களா? ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன இதில் இருக்குன்னு காட்டும். அது காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இது 0 to 50க்குள்ள அந்த ரீடிங் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு காட்டும். என்ன சிம்பிள் காட்டும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல காட்டும். ஓகே, அந்த ஆப்ல வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்க ஃபோன்ல செக் பண்ணி பாருங்க, AQI கண்டிப்பா இருக்கும். அந்த வெதர் இதில் இருக்கும், ஆண்ட்ராய்டுல எல்லாம். அப்புறம் 51 to 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமானது மஞ்சள் கலர்ல காட்டும். 101 to 150 இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல காட்டும். பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கு, அதாவது கொஞ்சம் வீக்கா இருக்க பாடிக்கு எல்லாமே ஆபத்து அப்படின்ற மாதிரி. 151 to 200 இருக்குன்னா ஆரோக்கியமற்றது, அவ்வளவுதான், ரெட். 201 to 300 இருந்துன்னா ரொம்ப மோசம், ஊதா கலர்ல காட்டும். 301 to இது 301க்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து, அவ்வளவுதான், பழுப்பு கலர்ல காட்டும், ப்ரௌன் கலர்ல காட்டும். ஓகே, ஸோ 50 தான் கூட்டு போகுது. 200ல இருந்தா 200 to 300 அப்படின்ற மாதிரி கூடுது. ஓகேங்களா, ஸோ ஈஸியாவே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நீர் மாசுபடுத்தல். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர் மாசுபடுதல். நீர் மாசுபடுதல் அப்படின்னா ஐநா என்ன டெபினிஷன் கொடுக்குது, ஐக்கிய நாடுகள் சபை என்ன டெபினிஷன் கொடுக்குதுன்னா, உயிரினங்களுக்கு ஆபத்தான, உயிரினங்களின் உடல்நலனை கெடுக்கிற பொருட்களையோ சக்திகளையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீர்நிலைகளுக்கு செலுத்தல் வந்து நீர் மாசுபடுதல் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? உயிரினங்களுக்கு ஆபத்தான, உயிரினங்களின் உடல்நலனை கெடுக்கிற பொருள்களையோ சக்திகளையோ மனிதன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீர்நிலைகளுக்கு செலுத்தல் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நீர் மாசுபடுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நீர் மாசுபடுதல் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? சிம்பிள் தானே? ஸோ எந்த ஒரு உயிரினம், மனுஷனா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், அவங்களுடைய உயிருக்கு உடல்நலனை கெடுக்கிற இல்ல உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அதை வந்து மனுஷன், அது பொருளா இருக்கலாம் இல்ல சக்திகளா இருக்கலாம், ஏதாவது சக்தின்றது எனர்ஜி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நேரடியாக மறைமுகமாக நீர்நிலைகள் செலுத்தினா நீர் மாசுபடுதல் அப்படின்றது. வகைகள்: நில மேற்பரப்பு, நிலத்துடைய மேற்பரப்பு நீர் மாசுபடுதல், நிலத்தடி, நிலத்துக்கு கீழே உள்ள நிலத்தடி நீர் மாசுபடுதல், நுண்ணுயிரியல் மாசுபடுதல், ஆக்சிஜன் குறைபாடு மாசுபடுதல். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான். ஸோ இது ஈஸி தான் ஆக்சுவலா. நீர் மேற்பரப்பு மாசுபடுதல் என்ன? ஆக்சுவலா பூமிக்கு மேற்பரப்புல இருக்கக்கூடிய குளமாக்கலாம், ஆறாக்கலாம், கடலாக்கலாம், இதெல்லாம் மாசுபடுதல் இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆபத்து விளைவிக்கக்கூடிய கழிவுகளையோ, அது திடப்பொருளா இருக்கலாம், திரவத்துல மிக்ஸ் பண்ணி இருக்கலாம். ஓகேங்களா, கழிவுகளை கொட்டுறதுனால மாசுபடுறது. நிலத்தடி நீர் மாசுபடுறதும் சேம் இதுதான். நிலத்தடியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எண்ணெய் பொருட்கள் எடுக்கும்போது லீக் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலத்தடி வாயு அதை போய் சேரலாம், இல்ல கழிவுகளே வந்து பாத்தீங்கன்னா லீச்சேட் ஆகி நிலத்தடி நீர்ல போய் சேரலாம். இந்த மாதிரி பூமிக்கு மேல கெட்டு போன சாக்கடைகள், ஓகேங்களா, அதுவும் போய் சேரலாம். ஸோ இந்த மாதிரி மாசுபடுறது நமக்கு வந்து என்னது, நிலத்தடி நீர் மாசுபடுதல், நிலத்துக்கு அடியில் உள்ள நீர் மாசுபடுதல். ஓகே, நுண்ணுயிரியல் மாசுபடுதல் என்னன்னா வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரியான உயிரினங்களும் நீரினுடைய தன்மையை வந்து கெடுக்கும்.
ஸோ இந்த நீரை நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், பிரச்சனை ஆகும். இதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, நீர்வாழ் இப்ப தண்ணியில வைரஸோ பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகும் அப்படின்னா அந்த நீர்ல உள்ள நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்கும். நம்ம தண்ணி நம்ம குடிச்சா நமக்கும் பாதிக்கும். ஓகேங்களா, இது ஒண்ணு. ஆக்சிஜன் குறைபாடு அடைகள், நீர்ல போதிய ஆக்சிஜன் இல்லை அப்படின்றதுனால, ஓகேவா. ஸோ அதாவது ஆக்சிஜன் குறையிறது இல்லை ஆக்சிஜன் இல்லாம போகுது அப்படின்றதுனால நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுதான் என்னது, ஆக்சிஜன் குறைபாடுனால மாசுபடுறது. இதனால என்ன என்ன ஆகும், ஆக்சிஜன் குறைபாடுனால ஆக்சிஜன் போதுமான கிடைக்காம அங்குள்ள நுண்ணுயிர்கள் எல்லாம் இறக்கும். அந்த நுண்ணுயிர்கள் இறந்ததை அது என்ன நுண்ணுயிர் கிருமிகளா மாறும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஓகே. ஸோ இந்த நுண்ணுயிர்கள் இது என்ன பிரச்சனைனா, இந்த நுண்ணுயிர் கிருமிகள் வந்து அமோனியா, சல்ஃபைடு, ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நச்சு பொருட்களை வந்து வெளியிடுறதுனால மனித குலம் மற்றும் இதெல்லாமே பாதிப்பு அடைகிறது. ஓகேவா. அடுத்து பாருங்கன்னா, நீர் மாசுபாடு மூலம் காரணங்கள். நீர் மாசுபாடு மூலம் காரணங்கள். ஸோ கழிவு நீர், தொழிற்சாலை கழிவு, அனல் மின்நிலை கழிவு, விவசாயத்திலிருந்து வரக்கூடிய கழிவு, வேதியியல் கழிவுன்றது விவசாய வேதியியல் கழிவு என்னது, உரங்கள் யூஸ் பண்றதுனால, பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்றதுனால கழிவு, எண்ணெய் கசிவு, கதிரியக்க கழிவு, நிலத்தடி நீர் கசிவு, அமிலமழை, ஓகே, புவி வெப்பமடைதல், நீர் பிராணம், அதாவது யூட்ரோபிகேஷன், தூர்ந்து போதல் அப்படின்றது. இது எல்லாமே நீர் தூர்ந்து போதல் நமக்கு எங்க நடக்குது, ஆறுகள், குளங்கள், ஏரிகள்லாம் நடக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே நீர் மாசுபடுதல் காரணங்கள். மூலமும் காரணங்கள். மூலங்கள் சொல்லும்போது கழிவு நீர் வந்து மூலம், ஓகேங்களா, அதாவது சோர்ஸ். ஓகே. ஸோ காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இப்போ எண்ணெயை வந்து கொட்டுறது, ஓகேங்களா, எண்ணெய் கசிவு ஏற்படுறது, இதெல்லாம் வந்து காரணங்கள். கரெக்டா. ஸோ மெயினா வந்து காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவையற்ற நீரை நம்ம வந்து இஷ்டத்துக்கு தெருவில் விடுறது, ஓகேங்களா. ஸோ அதாவது ஸ்ட்ரெயிட்டாவே விடுறது. அப்போ சாக்கடை நீர் வந்து நமக்கு லேண்ட்ல போகும்போது லீச்சட் ஆகி நிலத்தடி நீர் மாசுபடுதும். இப்போ அதே மாதிரி திடப்பொருட்களை வந்து நீர்நிலையில போய் கொட்டுறது, இல்ல நீர்நிலையில, அதாவது ஆறுகள்ல மேக்சிமம் வந்து ஊர்ல சாக்கடைகளும் குப்பைகளும் எங்க போய் சேருதுன்னா ஆறுகள் மூலமா இல்ல கால்வாய்கள் மூலமா கடல்ல போய் சேருது இல்லையா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடங்கள்ல அதுக்கான சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் பக்காவா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது மோஸ்ட்லி இந்த மாதிரி சேருது அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ ஆலை கழிவுகளை கொட்டுதல், ஆலையில வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாஸா இருக்கட்டும், லெட்டு, காரியமா இருக்கட்டும், ஓகேங்களா, பாதரசம், கிரீஸு, ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஆலை கழிவுகள். ஸோ இதை கொட்டுறது மூலம் பாதிக்கப்படுறது இல்லையா, சொல்லவே வேண்டாம் இதெல்லாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா. ஓகே. ஸோ ஒரு இது பாருங்க, 2017 ஜனவரி 28 சென்னை எண்ணூர் துறைமுகத்துல 2 சரக்கு கப்பல்கள் வந்து மோதிரும். இது ரீசன்ட் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், 2017 நடந்தது. 2 சரக்கப்பல் மோதல் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து எண்ணெய் சிந்திரும், ஓகேங்களா. ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா ஒரு 34 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல்ல ஃபுல்லா அந்த எண்ணெய் வந்து ஈஸியா பரவிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க நமக்கு தென் திசை நீரோட்டம் இருக்குது, கரண்ட். அந்த கரண்ட்னால நமக்கு ஈஸியா வந்து எல்லா இடமும் பரவிடும், ஓகேங்களா. ஸோ இதனால கடற்கரை மணல் சைட்லயும் கூட நமக்கு வந்து நிறைய வந்திருக்கும். அந்த மணல் கூட ரொம்பவே மோசமாக இருக்கும். நிறைய தன்னார்வர்கள் வந்து செயல்படுவாங்க. அந்த என்ன சொல்றது, தேங்காய் நார்லாம் போட்டு பண்ணுவாங்க. சிலர் வாளிலெல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ்ல. இது ஒரு முக்கியமானது. ஓகே. 2017 நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எண்ணெய் கசிவு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றது. அடுத்தது பாருங்க, உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை, பிஓடி, ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. பிஓடி, உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி இருக்குது, அது தண்ணியில வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், நுண்ணுயிர்கள் இருக்கும் இல்லையா. அந்த நுண்ணுயிர்கள் அந்த உள்ள கழிவுகளை சிதைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது. பிஓடி அப்படின்றது தண்ணியில உள்ள கழிவுகளை சிதைக்கிறதுக்கு அந்த நுண்ணுயிருக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது, அதான் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆக்சிஜன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சிதைக்க முடியாது, தண்ணி கெட்டு இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லலாம், அங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, தண்ணி மாசுபட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. புரியுதா. அதாவது நீர்ல உள்ள கரிம கழிவுகளை சிதைக்கிறதுக்காக, ஓகே, தேவையான அந்த தேவையான எவ்வளவு ஆக்சிஜன் நல்லா கரைந்திருக்குது அப்படின்ற காட்டுறதுதான் பிஓடி. புரியுதா. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அங்க உள்ள கழிவுகளை சிதைக்கிறதுக்கு நுண்ணுயிர்களுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது, அதான், ஓகேங்களா. இது ஒவ்வொரு 5 நாட்கள் கால இடைவெளியில வந்து மெஷர் பண்ணுவாங்க, ஓகேங்களா, எவரி 5 டே.
சிவில் இன்ஜினியர்ஸ்க்குலாம் தெரியும். சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் கண்டிப்பா இத வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல்ல வந்து படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த அளவுல பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து பண்றாங்க. இதோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎம். ஓகே. பிபிஎம்ல வந்து மெஷர் பண்றாங்க. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு எம்ஜி பெர் லிட்டர். பிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் பெர் இது. ஓகே. அதுல தான் வந்து நமக்கு வந்து மெஷர் பண்றாங்க. பிபிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபிஎம் பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மெஷர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன இதுல பாயிண்ட்? ஓகே. தூய நீரின் பிஓடி எவ்வளவு இருக்குன்னா 5 பிபிஎம் கம்மியா. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு மில்லியன்ல 5 தான். 5 பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் இருக்கும். அதே மாதிரி மாசுபட்டுருச்சு அப்படின்னா 17க்கும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மாசுபட்ட நீரினுடைய பிஓடி வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17 பிபிஎம்க்கு அதிகமா இருக்கும். அப்போ 5க்கு கம்மினா சுத்தமானது, 17 தாண்டிச்சுன்னா அவ்வளவுதான் மோசமானது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 5 to 17 ஓகே அப்படின்ற மாதிரி. புரியுதா? பிஓடி முக்கியமானது. 5, 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 5 நாளைக்குள்ள ஒரு வாட்டி மெஷர் பண்றாங்க. அந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நீர் மாசுவினை கட்டுப்படுத்துறதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த நீர் நிர்வாக கொள்கையை வந்து கடைபிடித்தல் அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீர் வந்து காமன் சோர்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணி அதை கரெக்டான ஒரு இடத்துல வந்து அந்த வேஸ்ட்டை வந்து கரெக்டான இடத்துல சேகரிச்சு அதை பண்றது அப்படின்றது. தேங்கும் நீர் குளங்களும் ஓகே முறையான வடிகால் வசதியும் நான் தான் சொன்னேன். நிறைய சாக்கடைகள் வந்து நிறைய ஊர்ல சாக்கடைகள் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. அந்த சாக்கடைகளும் போயிட்டு கரெக்டான ஒரு இடத்துல தேங்குறதுக்கான இதுவோ அது சுத்திகரிக்கான இதுவோ எதுவுமே இல்லை. அதாவது முன்னாடி தெருவுலயே வீட்டு பக்கத்திலேயே சும்மா அப்படி கழிவு நீர் கலக்கும். இப்போ அதை வந்து ஒரு இடத்துல ப்ராப்பரா பண்ணினதுக்கு அப்புறமும் என்ன ஆகுது, அது அதாவது சாக்கடையில போகுது. சாக்கடைக்கு போனதுக்கு அப்புறமா ட்ரைனேஜ்ல போனதுக்கு அப்புறம் அது எங்க போய் கலக்குது அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். இனிமே அதை வந்து பண்ணல. அப்போ முறையான தேங்கு நீர்க்குளம், தேக்க நீர்க்குளமும் உருவாக்கணும், வடிகால் வசதியும் வந்து ஏற்படுத்துறது, வடிநீர் கால்வாய்களை ஏற்படுத்துறது. அதேதான் கழிவு மற்றும் சாக்கடை நீரை சுத்தப்படுத்தும் அமைப்புகளை நிறுவுதல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு பாயிண்ட்ல எல்லாமே இருக்குது. சட்டவிரோதமாக நீர்நிலைகளை கழிவுகளை கொட்டுவது மீது நடவடிக்கை எடுத்தல். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் மாசுவினை கட்டுப்படுத்த நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? கரெக்டா இந்த சாக்கடையை மெஷர் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கரெக்டான தேங்குக்குள்ள சேர்த்து கரெக்டா அந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு அதை பண்றலாம் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்ச் 22 உலக நீர் தினம் ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மார்ச் 22 உலக நீர் தினமா நமக்கு வந்து பண்றாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடோட சிம்பிள் தான் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நீர் மாசுபடுதல் பார்த்தோம். அப்புறம் வந்து ஒலி மாசுபடுதல். ஓகேங்களா? ஒலி அப்படின்றது சவுண்டு, ஒலி மாசுபடுதல். ஒலி மாசுபடுதலுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க, என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மனித உடல் நலத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஒவ்வாத அளவுக்கு அதிக சத்தத்தை எழுப்புவதுதான் ஒலி மாசு ஆகும். ஓகேங்களா? ஸோ சத்தம் வந்து அதிகமாச்சுனாலே ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் நலத்துக்கும் கேடு. ஓகே. ஒரு குறிப்பிட்ட டெசிபிளுக்கு கீழே கேட்க முடியாது, இறைச்சலா இருக்கும், டென்ஷன் ஆகும். ஸோ சுற்றுப்புற சூழலுக்கும் அது வந்து கேடு விளைவிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றப்ப அது வந்து ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் இருக்கும் அதிகமா தொழிற்சாலைகள்ல இருந்து இந்த மாதிரியான சத்தங்கள் வந்து உருவாக்கப்படலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா விமானம் அதிகமா போறதுனால சவுண்ட் வரும். போக்குவரத்து வாகனங்கள், காரோ, பைக்கோ, டாக்ஸியோ, பஸ்ஸோ, ஓகேங்களா, ட்ரெயினோ எதுனாலும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திறந்த வெளி கட்டுமானங்கள். ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அங்கேயும் நமக்கு வந்து அதிகபட்சம் சவுண்ட் வரும். நம்ம பில்டிங்ல ஏதோ சின்ன வேலை நடக்குது, ஏதோ ஒரு ஓட்டை போடுறாங்க, ஏதோ கட் பண்றாங்கன்னா கூட நமக்கு வந்து தேவையில்லா சவுண்ட் அதிகமா நமக்கு வரும் இல்லையா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒலி மாசுபாடு அப்படின்றது. ஸோ இதை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. 3 டைப்பா சொல்றாங்க வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து வளிமண்டல ஒலி, ஒன்று வந்து தொழிற்சாலைகளின் ஒலி, இன்னொன்று வந்து மனிதனால் தோற்றுவிக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு இதை 3ஆ சொல்றாங்க. தொழிற்சாலைகள்ல ஒலியும் மனிதனால் தோற்றுவிக்கடும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பார்க்கலாம். வளிமண்டல ஒலி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுறது, ஓகேங்களா? ஸோ இது போன்ற பாதிப்புகளால ஏற்படக்கூடிய ஒலி இதான் வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல ஒலி அப்படின்றது. தொழிற்சாலைகளின் ஒலி அப்படின்றது தொழிற்சாலைகள்ல இயந்திரங்கள் இயங்கும் போது வரக்கூடிய சவுண்டு. ஒலி வந்து அதிக அளவுல இறைச்சலா இருக்கும்போது அது நமக்கு வந்து தேவையற்ற நார்மலா ஒரு சின்ன சவுண்ட் ஓடுறோம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆனா ஒரு இரிட்டேட்டை உருவாக்குது, தேவையற்றது அப்படின்னு ஃபீல் ஆகும்போது நமக்கு வந்து பிரச்சனை ஆகுது. வேற என்ன தொழிற்சாலைகள் இருக்குது? கனரக தொழிற்சாலைகளான கப்பல் கட்டுதல், இரும்பு எஃகு தொழிற்சாலைகள், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள்ல இருந்து மனிதனால் தோன்றிக்கப்படுது அப்படின்னா
என்ன சொல்றது, டிரான்ஸ்போர்ட், காரு, பைக்கு, ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் வந்து இயக்குறதுனால வர்றது. ஸோ பூமிக்கு அடியில ஆய்வு செய்தல்னால வரக்கூடியது. ஓகேங்களா? விசைப்படகுகள், போட்டு மூலமா எனி எனி ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நமக்கு வந்து சவுண்டு தான் இல்லையா? ஓகே. ஸோ இந்த ஒலி மாசுபடுறதுக்கான காரணங்கள் என்ன? காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மோசமான நகர்ப்புற திட்டமிடல். கரெக்ட்டா? இது உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஓகே. ஸோ நகர்ப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திட்டமிடுதல் செமையா இருக்கணும். அதாவது எப்படின்னா, இங்க இப்ப ஸ்கூல் இருக்குது, இங்க வந்து குடியிருப்புகள் இருக்கு அப்படின்னா, பக்கத்துல வந்து தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா டிராஃபிக் ஜாம் ஆகுது, இல்ல ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா, அதிகமா ஒலி எழுப்பக்கூடாது. அதாவது ஹார்ன்ஸ் வந்து அதிகமா எழுப்பக்கூடாது. இந்த மாரியான நெறைய கட்டுப்பாடுகள்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா பக்காவா பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ வந்து ஒரு டவுன் பிளானிங் அப்படின்றது நமக்கு வந்து பக்காவா இருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனைகள் அதிக அளவுல இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகனங்களுக்கு இரைச்சல். டூ மச் ஆஃப் இந்த மோட்டார் வாகனங்கள், அதாவது ஆட்டோமொபைல்ஸோடைய சவுண்ட்ஸ்னால மக்கள் அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். வெடிகள், ஓகேங்களா? ஸோ பட்டாசுகள் வெடிக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்துல தீங்கு விளைவிக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது, சவுண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் பாதிப்பையும் வெடி விபத்துனால தீ விபத்து கூட நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவர்களுக்கோ, இல்ல வயதானவர்களுக்கு, இல்ல இதயம் பலவீனமானவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தொழிற்சாலை இயந்திரங்கள், இது நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதெல்லாம் வந்து காரணங்கள். காரணங்கள் சோர்ஸ் பாயிண்ட். இப்படிலாம் நமக்கு வந்து ஒலி வந்து மாசுபடுது அப்படின்றது. இதனால என்னென்ன விளைவுகள் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு வந்து அதிக அளவு தொடர்ந்து இரைச்சல் நமக்கு இருந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? கேட்கும் திறன் வந்து பாதிக்கப்படும் இல்லையா? கேட்கும் திறன் வந்து பாதிக்கப்படும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது போக மட்டும் இல்லாம உள ரீதியான, மன ரீதியான பாதிப்புகள். ஓகேங்களா? தேவையில்லாத இரைச்சல் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தம், கோபம், டென்ஷன்லாம் நமக்கு வந்து கிரியேட் பண்ண விடும். தேவையில்லாத சவுண்டு என்னாகும்? நமக்கு வந்து டென்ஷன் அண்ட் கோபத்தை கூட ஏற்படுத்தும். அப்புறம் நான் சொன்னது இதே மாரி தான். இதய பாதிப்புகள் ஈஸியா வரும். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, அதிக அளவு ரத்த அழுத்தம் ஃபார்ம் ஆகி இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. இது வந்து நமக்கு இங்க மட்டும் இல்ல, கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பா தான் அமையுது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள். ஸோ வந்து இந்த ஒலி அப்படின்றது, அதாவது ஒலி மாசுபடுதல், இரைச்சல் அப்படின்றது மனிதனுக்கும், எல்லா வகையான உயிரினங்களுக்கும் பாதிப்பா தான் இருக்குது. ஸோ இத வந்து எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம்? இதுக்கான தீர்வு என்ன? ஒண்ணு வந்து ஒலி தடைகளை ஏற்படுத்தல். ஓகேங்களா? சவுண்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து ஏற்படுத்தல் 1. ஸோ தரை போக்குவரத்து வந்து புதிய சாலைகள வந்து ஏற்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ நெறைய டிராஃபிக் ஆகாம இருக்கனால டிராஃபிக் ஆகுறதுனால ஒலி. ஸோ ஈஸியா வாகனங்கள் போயிட்டுன்னா, நமக்கு வந்து பெரிய அளவுல இருக்காது. ஸோ அப்போ வந்து புதிய தரை போக்குவரத்திற்கு புதிய சாலைகளை வந்து ஏற்படுத்தல். வேலை செய்யும் இடங்களில் ஒலி தடுப்பானை நிறுவுதல். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். போக்குவரத்து நெரிசல் கட்டுப்பாடு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டூ செகண்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ கனரக வாகனங்கள் செல்லும் நேரத்தை கட்டுப்படுத்தல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? ஸோ அது 2 விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து டிராஃபிக் ஜாம் ஏற்படாம இருக்கணும். ஆல்சோ சவுண்ட் வராம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒலி பெருக்கிகளை கட்டுப்படுத்துதல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூம்பு வடிவ குழாய் முன்னாடி இந்த பழைய ஹார்ன்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு இப்போ பயன்படுத்தாம பாக்ஸ் வடிவ மட்டும் தான் நமக்கு இப்போ ஊர்லலாம் பயன்படுத்துறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கூம்பு வடிவ குழாய் அந்த ஒலிபெருக்கி வச்சாக்கி போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ பயன்படுத்துறது சரி. ஸோ இந்த மாரியான முறைகள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? இதான் தீர்வு. ஸோ இந்த ஒலி மாசுபடுதல் பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே இதுல நமக்கு பெருசா இல்ல. ஓகே. இதோடைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எத்தனை டெசிபல் வர இருக்குது, வாங்குறது எல்லாமே நம்ம சயின்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஒலி அப்படின்ற டாபிக்ல பார்த்திருப்போம். அடுத்தது நிலம் மாசுபடுதல். நிலம் எப்படி மாசுபடும்? நிலம் எப்படி மாசுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்துல வந்து கழிவுகள கொட்டுறோம். ஓகேங்களா? ஸோ கழிவுகள கொட்டுறது மூலமா அந்த நிலம் வந்து தேவையற்ற ஒரு விஷயமா மாறுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுற்றுச்சூழல்ல கொட்டக்கூடிய திட, திரவ, வாயு பொருட்கள் நிலத்தினுடைய தன்மையை வந்து கெடுத்து விடுவது தான் நில மாசு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கழிவுகளை கொட்டுவதால் நிலம் தரக்குறைவானாக மாறும். சுற்றுச்சூழலில் கொட்டப்படும் பல திட, திரவ வாயு பொருட்கள் நிலத்தின் தன்மையை கெடுத்து விடுதல் நில மாசு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, யார் சொல்றாங்கன்னா, சுற்றுச்சூழல் செயல்பாடுகளின் பாதுகாப்பு விதி 1997ல சொல்லிருப்பாங்க. சுற்றுச்சூழல் செயல்பாடுகளின் பாதுகாப்பு விதி 1997ல வந்து இத சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே இருக்கட்டும். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த என்னென்ன வகைகள், நில மாசுவினுடைய வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ அப்ப இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கல நிலம் மாசுபடுதல் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு தேவையில்லா கழிவு நிலத்துல கொட்டும் போது நிலம் வந்து தேவையற்றதா மாறுச்சுன்னா அதான் நிலம் மாசுபடுதல். ஓகேங்களா? ஸோ குப்பைகளை கொட்டுறீங்க அப்படின்றப்ப அங்க வந்து அதிக அளவுல நமக்கு வந்து லீச்சாட் ஆகும் கொஞ்ச நாள்ல. அப்ப நிலம் வந்து மாசுபாடு அடையும். ஓகேங்களா? நில மாசுனுடைய வகைகள். திடக்கழிவு ஃபர்ஸ்ட். அப்புறம் பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள், காடுகளை அழித்தல். கரெக்டா? ஸோ திடக்கழிவு என்னது? ஸோ அதாவது தேவையில்லாத பேப்பர்ஸோ, தேவையில்லாத வேஸ்ட்டோ, பிளாஸ்டிக்ஸோ, கண்ணாடி பொருட்களோ, உணவுப் பொருட்களோ, ஓகேங்களா? ஸோ அப்ப வேற என்னது? என்னென்னலாம் இருக்கு? தேவையில்லாத வாகனத்துடைய பொருட்களோ, அதாவது பழைய வாகனத்துடைய பொருட்களோ, நம்ம வீட்ல யூஸ் பண்ணிட்டு நாசமாயிட்டுன்னு போடக்கூடிய அந்த மின்னணு சாதனங்கள் எதுனாலும், ஓகேங்களா? அதாவது பல்பு கூட ஃபீஸ் ஆச்சுன்னா அங்கதான் போடுவோம். பேட்டரி செல்லு வேஸ்ட் ஆச்சுன்னா சும்மா தூக்கி தான் போடுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி மருத்துவமனை கழிவுகள், நகராட்சி கழிவுகள், இந்த மாதிரி நிறைய திடக்கழிவுகள், எல்லா திடக்கழிவுகளும் நமக்கு வந்து நிலம் மாசுபடுறதுக்கு காரணமா? எஸ். அப்புறம் பூச்சிக்கொல்லி மற்றும் ரசாயன உரங்கள், ஓகேங்களா? விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்காக வேதியியல் முறையில பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள்லாம் கலக்கிறதும் இதுவும் வந்து நிலத்தை வந்து பாதிக்கக்கூடியதுதான் இல்லையா? அப்புறம் காடுகளை அழித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வகைகள்ல மனிதன் வந்து மரங்களை பயன்படுத்துகிறான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மரங்கள் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். மரங்கள் வெட்டப்படும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மாறும். அப்படின்னா ஆக்சிஜன் வெளியிடுறது கம்மியாயிரும். ஓகேங்களா? இதை விட முக்கியமானது இது காற்றுதான் பிரச்சனை. பாத்தீங்கன்னா மரங்கள் வெட்டப்படுறதுனால மண் அரிப்பு வந்து உருவாகுது அதிகமா. ஓகேங்களா? சோ இப்போ அப்போ காடுகள் அழிக்கப்படுவதால் நிலமும் நமக்கு வந்து மாசுபடுது. மண் அரிப்புகள் உருவாகி அந்த அந்த நிலமே ஒரு பயன்படா இடமா கொஞ்ச நேரத்துல மாறிடுது இல்லையா? சோ அப்போ காடுகள் அழித்தல்னாலும் நமக்கு வந்து உருவாகுது. இது வகைகள். காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். காடுகளை அழித்தல் அப்படிதானே? சோ காடுகளை அழித்து நிலமா மாற்றுவது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழலுக்கு ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுது. நான் இப்ப சொன்னேன் மண்ணரிப்பு வந்து நடக்கும். இதனால பிரச்சனை இருக்குது இல்லையா? விவசாய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால, கால்நடைகள் அதிகரிப்புனால, ஓகே, உணவு உற்பத்தியை நம்ம வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. இதனால விவசாயிகள் வந்து நச்சுத்தன்மை கொண்ட உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துறாங்க. ஸோ இதனால நிலம் வந்து நச்சுத்தன்மை அடைகிறது. கரெக்டா? ஓகே. ஸோ இப்ப வேற என்ன இதுல பாத்தீங்கன்னா வேற என்னன்னா இப்ப வந்து விவசாய நடவடிக்கைகள்ல கிரேசிங், மேய்ச்சல் அதிக அளவுல பண்ணுவாங்க. மேய்ச்சல் அதிக அளவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகும்? அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா புல்லு இருக்க இடங்கள் புல்லு இல்லாம காஞ்சி போயிருக்கும். இதனால அங்க மண்ணரிப்பு அகைன் நடக்கும். ஓகே. ஸோ இதுவும் ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் பாருங்க சுரங்க தொழில்கள். ஸோ கனிமங்கள் வெட்டி எடுக்கும் போது பூமிக்கடியில பாதிப்பு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ மண்ணில் புதைத்தல், அகைன் குப்பைகளை நம்ம வந்து சும்மா தூக்கி ரோட்ல போடுறதும் சும்மா தூக்கி நிலத்துல போடுறதும் புதைச்சு வைக்கிறது அங்கேயுமே பிரச்சனை தான். ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம புதைச்சு வைக்கிற இடமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது இல்லை. அது மட்டும் இல்ல, அது சுற்றியுள்ள பகுதிகளையும் யூஸ் பண்ண முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா அது லீசேட் ஆகி தண்ணி வந்து அங்க உள்ள போயிருக்கும். ஸோ அகைன் லேண்ட் வந்து மாசுபட்டு இருக்கும். தொழில்மயமாதல் என்ன? ஸோ அதிகரிச்சதோடைய அதிகமான ஃபேக்டரி, புதிய தொழிற்சாலைகள்னால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னா காடுகளை அழிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகள்னால என்ன கண்டுபிடிப்பாங்க? ஏதோ நமக்கு வந்து ஒரு ஒரு உரம் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இல்ல ஒரு ஏதோ ஒரு வாகனத்துடைய இது தயாரிக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் அந்த பொருட்கள் வேஸ்ட் ஆகும்போது அகைன் பாதிப்புகள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கட்டுமான பணிகளும் சேம் தொழில்மயமாதல் மூலமா நிறைய இடங்கள் வந்து என்ன பண்றது? கட்டிடங்கள் ஆக்கப்படுறது மாதிரிதான். இதே மாதிரிதான் கட்டுமான பணிகளோ அதே மாதிரி வீடுகளோ பில்டிங்கோ எதனால கட்டும்போது நிலம் வந்து அகைன் மாசுபடப்படுது இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க அணுமின் விரயங்கள். ஸோ அதே மாதிரி கட்டுமான பணிகள்ல பில்டிங் மட்டும் கட்டுறது இல்லாம அதோடைய கழிவுகள் எல்லாமே எங்கதான் கொட்டுறோம் நம்ம? ஓகே. ஸோ வெளியே கொட்டுறோம். அங்கேயும் அந்த நிலம் வந்து மாசுபடுது. ஓகேங்களா? அந்த கழிவுகள் அப்படின்றது சிமெண்ட், மணல், ஓகே, செங்கல் பொடிகள், அது கூட பிரச்சனை இல்லை. கம்பி, வயர்ஸ், பைப்ஸ், ஓகே, இந்த மாதிரி கழிவுகள் எல்லாமே சேர்த்தே கொட்டப்படும். அதான் பிரச்சனை. அணுமின் விரயங்கள், அணுமின் நிலையங்கள்ல கழிவுகள் வந்து கதிர்வீச்சுகள் நச்சுத்தன்மை கொண்டதா இருக்கனால ஸோ அதுவும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பு வெளியே போய் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக பூமிக்கடியில் உள்ள பாறைகள்ல பாதுகாப்பா வைக்கப்படுது. மனுஷனுக்கு நேரடியா பாதிப்பு இல்லைனாலும் நிலம் இங்க வந்து மாசுபடுது இல்லைங்களா? நிலம் வந்து இங்க அகைன் மாசுபடுது. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா காரணங்கள். அப்ப காடுகளை அழித்தல் ஓகே, விவசாய நடவடிக்கைகள் ஓகே, கிரேசிங் அப்படின்ற விஷயத்தை நான் வச்சுக்கோங்க, மேய்ச்சல் அப்படின்றதையும், சுரங்க தொழில்கள் ஓகே, மண்ணில் புதைத்தல், தொழில்மயமாதல், கட்டுமான பணிகள், அணுமின் விரயங்கள். ஓகேங்களா? அடுத்தது இதனால என்னென்ன விளைவுகள், நிலம் மாசுபடுறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் உருவாகுது?
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மண் மாசுபடும் அப்படிதானே? இந்த மாதிரி கழிவுகள் கொட்டுறதுனால, அதாவது மண் மாசுபாடு அப்படின்றது நிலத்தின் மேல் பகுதியான அந்த மண் மாசுபடுறது. அதை யூஸ் பண்ண முடியாம போறது. ஓகேங்களா? நிலம் மாசுபடுறது இல்ல, மண் மாசுபடும். நம்ம நிலம் மாசுபடுறது டோட்டலா அந்த குறிப்பிட்ட பார்ட் கிரஸ்ட் ஏரியாவே பாதிக்கப்படுறது. இது வந்து மண் மேல் பரப்புல இருக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மண் வந்து பாதிக்கப்படுறது. மண் வந்து மாசுபடும். இதனால என்ன இதுக்கு காரணம் என்ன? ரசாயன பொருட்கள் அதிகமா யூஸ் பண்றதுதான். பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்றதுதான். மண்ணின் வளம் குறையறது மட்டும் இல்லாம, விவசாய நிலம் மற்றும் மேய்ச்சல் நிலமும் நமக்கு வந்து பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துகள் மட்டும் இல்லாம, பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பூச்சிகளை மட்டும் அழிச்சா பிரச்சனை இல்ல. அது வந்து மனித இனத்தையும் அழிக்கிறது மாதிரியாட்டு இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த மண் மாசுபடுறதுனால அதுல இருந்து ஆரோக்கியமான விளைபொருட்கள் நமக்கு கிடைக்குமா? இப்போ வந்து ஒரு விளைபொருளை விளைவிக்கிறதுக்கு வேதியியல் உரம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு ஆரோக்கியமா இருக்குமா? ஓகேங்களா? அப்போ கெட்டுப்போன மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களும் ஆரோக்கியமா இருக்காது. ஸோ உடல் ஆரோக்கிய கேடுகள் வந்து உருவாகும். அப்புறம் காற்று மாசுபாடு. இந்த மாதிரி பூமியில அதிக அளவு வேஸ்ட் கொட்டப்படுறதுனால, அது வந்து ஒரு கட்டத்துல 2 நடக்கும். லீச்சேட் ஆகி உள்ள போய் நிலத்தடி நீர்லயும் கலக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா காற்றுலயும் கலக்கும். ஸோ இந்த காற்று அதாவது மண் மாசுபடுறதுக்கான நம்ம விஷயங்களை பண்ணும்போது காற்றும் ஆட்டோமேட்டிக்கா மாசுபடுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா விலங்குகள் மீதான பாதுகாப்பு. இது நமக்கே தெரியும் இல்லையா? சாரி விலங்குகள் மீதான பாதிப்பு. ஸோ மனுஷனுக்கு என்ன பாதிப்பு வருமோ விலங்குகளுக்கும் அதே மாதிரியான பாதிப்புகள் இருக்கதான் செய்யுது. என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த நில மாசுபாடு காரணமாக விலங்குகள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதற்கான தீர்வுகள் என்ன? எப்படி வந்து இந்த கழிவுகளை கம்மி பண்றது, இத மறுசுழற்சி பண்றது, மறுபயன்படுத்துதல் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ மறுபயன்படுத்தல ரீசைக்கிள். இது ரீயூஸ். இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். பிளாஸ்டிக் பைகள்லாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணணும். பயன்படுத்தவே கூடாது, குறைச்சிடணும். அப்படியே பயன்படுத்தினாலும் அதை வந்து ரீயூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இப்போ வந்து இயற்கையாவே எளிதில மக்கி போய் மண்ணுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாத பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ அப்போ பிளாஸ்டிக் எல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்றது மெயினா. பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயன உரங்கள் இதெல்லாம் வந்து கம்மியான அளவுல பயன்படுத்துறது மூலமா ஓகே. ஸோ வந்து மண் வளத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக பயிர் சுழற்சி முறை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மூலமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்லயே அந்த இதெல்லாம் கரெக்ட்டா பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பருவம், 2 பருவம் நெல்லு முடிஞ்சுச்சுன்னா, கடலை, பருப்பு வகைகள் போட்டு விடுவாங்க. நைட்ரஜன் வந்து அதிகமா சேமிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த மாரி விஷயங்கள பண்ணலாம். ஸோ தீங்கு தராத சில குப்பைகள எரிச்சா பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி எரித்து, புதைத்து அப்புறப்படுத்தலாம். ஓகேங்களா? மண்ணுல அப்படியே வந்து பரவ விடாம, வேற மாரி அத வந்து என்ன சொல்லலாம்? டீரைட் பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குறைவான நெகிழி பைகள் முக்கியமானது. பிளாஸ்டிக் வந்து கம்மியா பயன்படுத்தலாம். ஒரு பிளாஸ்டிக் பை வந்து சிதைவுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் சொல்றாங்கன்னா, 500 வருஷத்துக்கு மேல ஆகும்னு சொல்றாங்க. இது ஸ்கூல் புக்ல ஒரு இடத்துல குடுத்திருப்பாங்க. ஆனா வந்து அத விட அதிகமாவே ஆகும். 500 வருஷத்துல மக்கி போற விஷயமே கிடையாது ஆக்சுவலா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அமில மழையினாலும் நமக்கு வந்து நிலம் வந்து அதிகமா மாசுபடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நில மாசுபாடு அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஒலி மாசுபாடு. ஸோ நில மாசுபாடுலயும் பெருசா நீங்க ஞாபகம் வச்சுக்க ஒண்ணுமே இல்ல. லைட்டா தான். ப்ரீவியஸ் கொஸ்டின்லயும் இது வந்து அதிகமா கேட்டது இல்ல. சும்மா லைட்டா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்பவுமே புரிஞ்சிருக்கும். இதா இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லையா? இதே ஒலி மாசுபடுதல். ஒலி மாசுபடுதல் சிம்பிள் தான் அகைன். அதிகப்படியான ஒலியின திறந்த வெளியில ஏற்படுத்துவதால் உண்டாக வேண்டத்தகாத நிகழ்வு. அப்படித்தானே? ஸோ எல்லாமே அப்படிதான். எது ஒண்ணு நமக்கு வந்து ஓவரா இதாகுதோ, வேண்டத்தகாத ஆகுதோ அதுதான். ஒலி மாசுபடுதல் எப்படின்றது ஒலி மாசுபாடு அப்படின்றது என்னது? அதிகப்படியான ஒலியினை திறந்த வெளியில் ஏற்படுத்துவதால் உண்டாகும் ஒரு வேண்டத்தகாத நிகழ்வு. ஓகேங்களா? ஸோ வானம் வந்து அதிக அளவுல ஒளிர்றது, ஒளி மீறல், அதே மாதிரி கண்களை உறுத்தும் செயல். இப்போ வந்து மின்னல் வந்து அதிக அளவுல அடிக்கும்போது கண்களை உறுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி மாசுபடுதல். வேற என்ன சொல்லலாம்? தெரு விளக்குகள் அதிகமா இருந்தாலோ, வாகன நிறுத்துமிட விளக்குகள், ஒளி வெள்ளம், சமிக்கை விளக்குகள், விளையாட்டுதல் விளக்குகள், அலங்கார விளக்குகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒலி மாசுபாட வந்து ஏற்படுத்துது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒலி மாசுபாடுனால என்ன ஆகுதுன்னா, வானவியல் ஆராய்ச்சி வந்து பாதிக்கப்படுது. மனிதனுக்கு பாதிப்பு இருக்கு, வன உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்கு. ஓகே. வானவியல் ஆராய்ச்சி வந்து இதுல அதிகமா பாதிக்கப்படுது. வேஸ்ட் மின் கழிவுகள். ஓகே. ஸோ இதுல கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழிவுகள் நமக்கு வந்து எங்க இருந்து கிடைக்குது? ஃபர்ஸ்ட் கழிவுகள்னா என்ன? கழிவுகள் அப்படின்னா வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட், மின் கழிவுகள். ஓகேங்களா? ஸோ தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில கழிவுகள் அதாவது வேஸ்ட் என்று பொதுவாக அழைக்கப்படும் மின்னணு கழிவுகள் வந்து நமக்கு நிறைய ஏற்படுது. நிறைய விதத்துல ஏற்படுது. ஓகேங்களா?
ஸோ என்னெல்லாம் சொல்லலாம்னா லிஸ்ட் வந்து பெருசா போட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஃப்ரிட்ஜ் நம்ம ஓப்பன் பண்றதுனால வரக்கூடிய பாதிப்புல இருந்து, ஓகேங்களா, ஏர் கண்டிஷன் ஏசில இருந்து, கைபேசிகள், கணினிகள், ஓகே, இந்த மாதிரி வீட்டில் பயன்படுத்துற மின்னணு சாதனங்கள் எல்லாத்துல இருந்தே நமக்கு வந்து இந்த கழிவுகள் நமக்கு வந்து ஏற்படுது இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இதுல ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கோம். வீட்டில் யூஸ் பண்ணிட்டு லேப்டாப்பை நம்ம அப்புறம் என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியல. தொலைக்காட்சி பெட்டி என்ன பண்ணுவோம்? ஓகே, இதெல்லாம் எங்க போகுது? கரெக்டா ஸ்கிராப் பண்ணி எடுக்கப்படுதா? எவ்வளவு வேஸ்ட் ஆகுது? ஒரு நாளைக்கு எவ்வளவு டிவி வாங்குறாங்க, எவ்வளவு பழைய டிவிகள் வருது? ஒரு நாளைக்கு எவ்வளவு சிஸ்டம் வாங்குறாங்க, எவ்வளவு பழைய சிஸ்டம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு போன்ஸ் வந்து சேல் ஆகுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு பழைய போன்ஸ் வந்து நமக்கு வருது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல் ஆகுதுன்னா நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து என்ன ஆகுது, நஷ்டமும் ஆகுது இல்லையா? கரெக்டா? அதாவது நிறைய பழைய பொருட்கள் வருது இல்லையா? இதே மாதிரி மருத்துவமனையில பாருங்க, அகைன் அங்கேயும் கணினி, மானிட்டர்கள், இசிஜி கருவி, நுண்ணோக்கி, இன்குபேட்டர்ஸ், ஓகே, அது மாதிரி பாருங்க அரசாங்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கணினி, தொலைநோக்கு கருவி, ஃபேக்ஸ், நகல் இயந்திரம், ஜெராக்ஸ் மிஷின், ஸ்கேனர், மின்விசிறி, குழல் விளக்குகள், தனியார் துறையில் அகைன் சேம் கைண்ட் ஆஃப் இது, ஓகேங்களா? ஸோ இவ்வளவு இதுவும் நமக்கு வந்து கழிவுக்கான ஆதாரங்களா இருக்குது இல்லையா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து கழிவுகள், எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடக்கழிவுகள் லிஸ்ட்ல தான் நமக்கு வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஸோ திடக்கழிவுகளும் அதே மாதிரி தான். திடக்கழிவுகள் என்னது? மனித நலனுக்கு பயனில்லாத தேவையற்ற பொருட்களை கழிப்பு தான் திடக்கழிவு. அதுல இந்த வேஸ்ட் அப்படின்ற ஒண்ணு நமக்கு வந்து இப்போ பிரிச்சிருக்காங்க. ஏன்னா அதுவே அதிகமா இருக்குது, ஓகேங்களா? அதுவே தனி டாபிக்கா கொண்டு வந்துடலாம். ஸோ இதான் வந்து கழிவுகள் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்ற அளவு தான் வந்து கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே நமக்கு இதுல பெருசா கேட்டதில்லை. அந்த அளவுக்கு நீங்க இதை பார்த்துக்கிட்டா மட்டுமே போதுமானது. ஓகே, ஸோ இந்த வேஸ்ட்ல உள்ள சில பொருட்கள், சில வந்து மெர்க்குரி இருக்கும், லெட் இருக்கும், கேட்மியம், லித்தியம், பேட்டரிஸ் எல்லாம் லித்தியம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கழிவுகள் வந்து நமக்கு என்ன ஏற்படுத்தும்? நீர்ல, காற்றுல, மண்ணில் கலந்து அதை மாசுபடுத்தி நரம்பு கோளாறு, சுவாச பிரச்சனை, புற்றுநோய் அபாயங்களும் நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வேஸ்ட் வந்து தனி சாப்டரா இதுவும் நமக்கு வந்து முக்கியமா இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து டோட்டலாக நம்ம என்னென்ன இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லைட்டா ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? காற்று மாசுபடுது. காற்று எப்படிலாம் மாசுபடுதுன்னு பார்த்தோம். அடுத்து ஸோ சுற்றுச்சூழல், அதாவது உயிரினங்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு, அது மனித இனம் உட்பட, காற்று மண்டலத்துல திரவ அல்லது காற்று வடிவ பொருட்கள் கலந்திருப்பது தான் காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? ஸோ காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து எப்படிலாம் மாசுபடுது, என்ன காரணங்கள், அந்த இதெல்லாம் பார்த்தோம். சில ஃபேக்சுவல் பாயிண்ட், லண்டன் பெரும் பனிப்புகை ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் போபால் துயர சம்பவம், காற்று மாசுபடுறதான் பார்த்தோம், அப்படிதானே? போபால் துயர சம்பவம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர் வச்சுக்கோங்க. சமீர் அப்படின்ற ஒரு ஆப் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதுவும் வந்து காற்று மாசுபாடோட அளவை குறிக்கிறது தான். அப்புறம் வந்து AQI, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், காற்று தர குறியீடு எண் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மாசுபடுதல் இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர் பார்த்தோமா? BOD தான் என்னது? ஓகே, BOD பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியமான பாயிண்ட்? ஆமா, அந்த ஒரு எண்ணெய், சென்னை எண்ணூர் போர்ட்ல வந்து 2 எண்ணெய் கப்பல்கள் மோதி அந்த நீர் மாசுபட்ட அந்த ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, உலக நீர் தினம் எப்போ? மார்ச் 22, கரெக்டா? உலக நீர் தினம் பார்த்தோம். மார்ச் 22 உலக நீர் தினம். ஓகே, வேற ஒலி மாசுபாடுல நம்ம வந்து பெருசா எதுவுமே சொல்லிக்க அளவுக்கு இல்லை. அப்புறம் நில மாசுபாடுலயும் சரிதான், அதே மாதிரி வேஸ்ட்லயும் சரிதான், பெருசா சொல்லிக்கிற அளவுல ஒன்றும் இல்லை, ஓகேங்களா?